Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வல்லாரை துவையல். வல்லாரை கீரைன்னு கேள்விப்பட்டாவே என்ன சொல்லுவாங்கன்னா ஞாபக சக்தியை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா நான் ஊருக்கு போனப்போ அந்த கீரை பார்த்தோன்னே வாங்கிட்டேன். இதை வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணணும்னு லைக் பண்ணேன். அதனால் வாங்கிட்டு வந்துட்டு இது என்னன்னா ஒரே ஒரு ஸ்டெம் மேலே பார்த்திங்கன்னா தாமரையினோட இலை மாதிரி இருக்கும். பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பூ மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்னென்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து வாரத்தில் ஒரு 2 முறை அல்லது ஒரு முறை வந்து கொடுத்துட்டே வந்தோன்னா ஞாபக சக்தி வந்து அதிகமாகும்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாவும் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கீரைகள் வந்து நிறையா கொடுத்ததுனால அதாவது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கிறோம். அதே மாதிரி இதை வந்து நிறையா பேத்துக்கு சொல்லணும்னு நான் விரும்பினேன். அதனால தான் வல்லாரை கீரை வாங்கிட்டு வந்து இந்த கீரை துவையல் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கீரை வல்லாரை. இந்த கீரை பார்த்திங்கன்னா அதாவது ஒரே ஒரு ஸ்டெம் தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது வல்லாரை கீரையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டெம் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி தாமரை இலை மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுதான் வந்து வல்லாரை கீரை. லீஃப் மட்டும் எடுத்துக்கணும், இந்த தண்டை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இவ்வளோ தான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறோம். மஞ்சளாக இருந்ததுன்னா விட்டுருங்க. நம்ம இதை வச்சு நம்ம எப்படி சட்னி அல்லது துவையல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பயன்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வல்லாரை கீரையை நல்லா வந்து தண்ணியில் ஒரு 2 டைம் வந்து அலசி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ அலசி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டோம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த வல்லாரை கீரைக்கு நம்ம வந்து கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அல்லது அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது வந்து சாதத்து கூட போட்டு சாப்பிட்றதுக்கு தான் நம்ம செய்கிறோம். இது பார்த்திங்கன்னா பொன்னிறம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு போட்டுக்கலாம். வரமிளகாய் ஒரு 5, குண்டு அல்லது நீட்ட மிளகாய் இது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்துக்கு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு தக்காளி, அதாவது நாட்டு தக்காளி ஆட் பண்ணுறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதே ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வல்லாரை கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது கீரை நல்லா சுருங்கிடும் வதக்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். வல்லாரை துவையல் வந்து ரெடி ஆயிரும். அதாவது ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்காது. இந்த துவையலுக்கு வரமிளகாய் தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வல்லாரை துவையலை. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வல்லாரை துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இன்னும் நல்லா கலர் வரணும்னா ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா கலர் வரும். ஆனால் ரொம்ப நேரம் வதக்குனா அதாவது அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து இறந்துடும். அதனால் நம்ம ரொம்ப வதக்காமல் 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ என்னென்னா நல்லா பச்சையாக இந்த மாதிரி வரும். இதை வந்து சாதத்துக்கூடயே வச்சு சாப்பிட்லாம், நீங்கள் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஞாபக சக்தியை தூண்டும் வல்லாரை கீரை துவையல் ரெடி. வல்லாரை துவையல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். விளக்கம்: ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாக அதனால் முதலில் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்னர் கிடைக்கும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும்.